12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.5 இல் 5ஆம் கணக்கு பார்க்கலாம். x + 1 சமம் 2y சமம் -12z மற்றும் x சமம் y + 2 சமம் 6z - 6 என்ற கோடுகள் ஒரு தளம் அமையா கோடுகள் என காட்டி அவற்றிற்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரத்தை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. ஒரு தளம் அமையா கோடுகள் மற்றும் இடைப்பட்ட தூரத்திற்கான நிபந்தனையை முதல்ல எழுதிடலாம். வினாவில் 2 நேர்கோடுகள் கொடுக்கப்பட்டு கார்ட்டீசியன் அமைப்பில் இருக்கக்கூடிய கோடுகள் கொடுக்கப்பட்டு ஒரு தளம் அமையா கோடுகளுக்கு உண்டான நிபந்தனை. ஒரு தளம் அமையா கோடுகளுக்கான நிபந்தனை C vector minus A vector dot B vector cross D vector இன் மதிப்பு not equal to 0 அமைய வேண்டும். அதே போல அந்த 2 நேர்கோடுகளுக்கு இடையேயான தூரத்தை கணக்கிடுவதற்கான நிபந்தனை ஒரு தளத்தில் அமையா இரு கோடுகளுக்கு ஒரு தளத்தில் அமையா இரு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரம். மீச்சிறு தூரத்தை டெல்லுன்னு குறிப்பிடலாம். டெல் என்பது மாடுலஸ் ஆஃப் C vector minus A vector dot B vector cross D vector by பகுதியில் வரக்கூடிய மதிப்பானது மாடுலஸ் ஆஃப் B vector cross D vector என்பது தூரத்திற்கான நிபந்தனை. இனி வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 சமன்பாடுகளையும் எடுக்கலாம். 2 சமன்பாடுகளும் கார்ட்டீசியன் அமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. x + 1 சமம் 2y சமம் -12z. கார்ட்டீசியன் சமன்பாட்டின் பொது வடிவம் அப்படிங்கிறப்ப x - x1 b1 y - y1 b2 சமம் z - z1 b3ங்கிற அமைப்பில் சமன்பாடு இருக்கணும். அப்போ இந்த முதல் 3 சமன்பாடுகள்லையும் பகுதியில் நமக்கு மதிப்பு 1ன்னு இருக்கு. அதே போல் எக்ஸோடையோ ஒய்யோடையோ இசட்டோடையோ எந்த ஒரு எண்ணும் பெருக்கப்பட்டு இருக்கக்கூடாது. இதில் ஒய்யோட 2ம் இசட்டோட -12ம் பெருக்கப்பட்டு இருக்கு. அப்போ இதை எப்படி சுருக்கலாம்னா இசட்டோட பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக அதிகபட்ச எண் 12 அப்படிங்கிறதுனால அந்த 12 கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அனைத்து மதிப்புகளையும் 12ஆல் வகுக்கலாம். அனைத்து மதிப்புகளையும் ஒரு 12ஆல் வகுக்கும் பொழுது x + 1 / 12 2y / 12 சமம் -12/12. அப்போ தான் மதிப்பு மாறாது. இதில் 1 2 2 6 2 12 12 12 கேன்சல் ஆகிடுது. x + 1 / 12 y / 6 - z பகுதி மதிப்பு 1ன்னு இருக்குது. x + 1ன்னு இருக்குது. -1ன்னு வரணும். எனவே இந்த +1 எப்படி நம்ம மாற்றி அமைக்கலாம் அப்படின்னா x - -1 / 12 y / 6 z எதிர்குறியில் வரக்கூடாது. எனவே z ஒரு மைனஸால மேடையின் பகுதியையும் தொகுதியையும் பெருக்கும் பொழுது zன்னு ஆகிடும். பை -1 கீழே. அதே போல் z - z1ன்னு வரணும். எந்த ஒரு மதிப்பும் இல்லாததுனால இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம் y - 0 z - 0ன்னு இருக்கிறதா அர்த்தம். இப்போ இதில் பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்புகள் புள்ளிகளையும் தொகுதியில் இருக்கக்கூடிய மதிப்புகளானது புள்ளிகளையும் பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்புகளானது இணையான வெக்டார்களையும் நமக்கு குறிப்பிடும். எனவே புள்ளியானது A வெக்டார் என்பது -i ஜேவும் சரி கே உறுப்பும் சரி 0 இருக்கு. -0 0 j -0 k. A வெக்டார் என்பது வெறும் -i மட்டும்தான். பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பு B வெக்டார் ஆனது 12i + 6j -k. இதே போல இரண்டாவது சமன்பாட்டை எடுக்கலாம். கார்ட்டீசியன் சமன்பாட்டை நேர்கோட்டின் சமன்பாடை x = y + 2 சமம் 6z - 6. இப்போ x = y + 2 மூன்றாவது ஒன்றில் 6 பொதுவாக வெளியில் எடுக்கும் பொழுது z - 1ன்னு வரும். z - 1 கார்ட்டீசியன் சமன்பாட்டின் பொது வடிவ அமைப்பு எனும் பொழுது x - x1 இங்கே இரண்டாவது நேர்கோடு அப்படிங்கிறதுனால x - x2ன்னு எழுதிக்கலாம். பகுதி மதிப்பு d1 y - y2 d2 சமம் z - z2 d3ன்னு கொடுக்கலாம். x - x1
x1 மதிப்பு இல்லை, எனவே இங்கே என்ன கொடுக்கலாம், x மைனஸ் 0 பை டினாமினேட்டர் மதிப்பு எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். y பிளஸ் 2 பை 1. இந்த இடத்துல 6 வரக்கூடாது, 6z மைனஸ் 1 பை 1ன்னு எழுதிடலாம். எக்ஸோடையோ ஒய்யோடையோ இசட்டோடையோ எந்த ஒரு மதிப்புகளும் பெருக்கப்பட்டு இருக்கக்கூடாது. 6 நியூமரேட்டரில் இருக்கிறனால ஒரு 6ஆல் அனைத்து மதிப்புகளையும் வகுக்கிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 0 பை 6 ப்ளஸ் 2 ஒய் மைனஸ் ஆஃப் மைனஸ் 2ன்னு குறிப்பிடலாம் பை 6. 6 பெருக்கல் இசட் மைனஸ் 1 பை 6. இதில் 6 கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் எக்ஸ் மைனஸ் 0 பை 6, ஒய் மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 பை 6 சமம் இசட் மைனஸ் 1 பை 1. எனவே இரண்டாவது புள்ளியை சி வெக்டார்னு குறிப்பிடுவோம். சி வெக்டார் என்பது 0 ஐ கேபு மைனஸ் 2 ஜே கேபு மைனஸ் 1ன்னு இருக்குது, அப்போ ப்ளஸ் 1ன்னு கொடுக்கலாம், ப்ளஸ் 1 கே கேபு. டி வெக்டார் என்பது பகுதியில் இருக்கக்கூடிய வெக்டார் 6i ப்ளஸ் 6j ப்ளஸ் கே கேபு. இனி சி மைனஸ் ஏவும் பி கிராஸ் டியும் கணக்கிட்டு இரண்டுக்கும் புள்ளி பெருக்கல் மதிப்பு கணக்கிடுவோம். சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் எனும் பொழுது சி வெக்டாரின் மதிப்பானது ஐயின் மதிப்பு 0, 0 ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் 1 பெருக்கல் கே கே கேபு. ஏ வெக்டாரின் மதிப்பு மைனஸ் ஐ கேப் இருக்குது, இதை மட்டும் எழுதிக்கலாம். முதல் மதிப்பு ஐ 0 இருக்குது, பிராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம். மைனஸ் 2 ஜே ப்ளஸ் கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐ. வரிசையாக எழுதும் பொழுது மதிப்பானது ஐ மைனஸ் 2 ஜே ப்ளஸ் கே கேபு ஆகும். இது சி மைனஸ் ஏவின் மதிப்பு. அடுத்து பி கிராஸ் கே டி கணக்கிடலாம். பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் என்பது குறுக்கு பெருக்கம். குறுக்கு பெருக்கம்ங்கிறப்ப அணிக்கோவை முறையில் கணக்கிடுவோம். பி வெக்டாரின் மதிப்பானது ஐஜே கேவின் கெழுக்கள் 12 6 மைனஸ் 1. டி வெக்டாரின் கெழுக்கள் மதிப்பு 6 6 1. இதை சுருக்குவோம். அணிக்கோவையை சுருக்கும் பொழுது முதல் மதிப்பு ஐ கேப், ஐயின் துணை சமன்பாடு எனும் பொழுது முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் சிற்றணிக்கோவை உறுப்புகள் 6 மைனஸ் 1 6 1. 6 பெருக்கல் 1 6, 1 பெருக்கல் 6 6 மைனஸ் 6க்கு மதிப்பு ப்ளஸ் 6ன்னு கொடுப்போம். இரண்டாம் உறுப்புக்கு குறிய மாற்றுவோம், மைனஸ் ஜே கேபு. முதல் நிறையும் இரண்டாம் நிரலும் கேன்சல் ஆகிடுது. 12 பெருக்கல் 1 மதிப்பு 12, 6 பெருக்கல் 1 மைனஸ் 6க்கு ப்ளஸ் 6ன்னு குறிப்பிடலாம். அடுத்து ப்ளஸ் கே கேபு. முதல் நிரை மற்றும் மூன்றாம் நிரல்கள் கேன்சல் ஆக போக 12 பெருக்கல் 6 72, 6 12 72, 6 பெருக்கல் 6 ப்ளஸ் 36ன்னு வருது. இரண்டாம் கிளாஸில் குறிகளை மாற்றும் பொழுது மதிப்பு மைனஸ் 36. 6 ப்ளஸ் 6 12 ஐ கேப், 12 ப்ளஸ் 6இன் மதிப்பு மைனஸ் 18, வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் 18 ஜே கேபு. 72ல் 36 கழிக்கும் பொழுது ப்ளஸ் 36 கே கேபு ஆகும். இரண்டுக்கும் புள்ளி பெருக்கம் கணக்கிடலாம். சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார். சி மைனஸ் ஏவின் மதிப்பு ஐ மைனஸ் 2 ஜே ப்ளஸ் கே டாட் பி வெக்டாரின் மதிப்பானது 12 ஐ மைனஸ் 18 ஜே ப்ளஸ் 36 கே. ஐ உறுப்போட ஐ உறுப்பு, ஜேவோட ஜே, கேவோட கேவை குறுக்கு பெருக்கம் பண்ணலாம், அதாவது புள்ளி பெருக்கம் செய்யணும். 1 பெருக்கல் 12 ப்ளஸ் ஜேயின் மதிப்புகள் மைனஸ் 2 பெருக்கல் மைனஸ் 18 ப்ளஸ் கேயின் மதிப்புகள் 1 பெருக்கல் 36. 1 பெருக்கல் 12 12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 18 36 ப்ளஸ் 36. 36 ப்ளஸ் 36 மதிப்பு 72. 72 ப்ளஸ் 12 எனும் பொழுது 84. 84 என்பது அதாவது சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டியின் மதிப்பானது நாட் ஈக்குவல் டு 0 அமைந்துள்ளதுனால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர்கோடுகள் ஒரு தளத்தில் அமையாதுன்னு சொல்லிடலாம். therefore இரு நேர்கோடுகளும் ஒரு தளத்தில் அமையாது. அடுத்து தொலைவு கணக்கிடணும். தொலைவு கணக்கிடுவதற்கு சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி கணக்கிட்டாச்சு. மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் டி மட்டும் கணக்கிட்டுட்டோம்னா போதும். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் எனும் பொழுது பி வெக்டார் கிராஸ் டி வெக்டாரின் மதிப்புகள் கணக்கிட்டுட்டோம். அந்த மதிப்புகளை எடுத்து எழுதிக்கலாம். 12 ஐ மைனஸ் 18 ஜே ப்ளஸ் 36 கே. மட்டு மதிப்பு கணக்கிடுறோம் அப்படின்னா ரூட் ஆஃப் ஐஜே கேவின் கெழுக்களை வர்க்கப்படுத்தி கூட்டிக்குவோம். 12 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 18 ஸ்கொயரு ப்ளஸ் 36 வர்க்கப்படுத்துகிறோம்.
12 பெருக்கல் 12 மதிப்பு 144. மைனஸ் மைனஸ் பெருக்கும் பொழுது ப்ளஸ்ன்னு ஆகிடும். 18 பெருக்கல் 18 324. 36 பெருக்கல் 36 1296. மூன்று மதிப்புகளையும் கூட்டலாம். கூட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு 1764 ஆகும். 1764 வர்க்கமூல மதிப்பானது 42. இனி தொலைவுக்குண்டான சூத்திரத்தில் பிரதியிடலாம். டெல் ஈக்குவல் டு மதிப்பு என்ன? மாடுலஸ் ஆஃப் சி மைனஸ் ஏவின் மதிப்பு சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் ஏ மதிப்பானது 84ன்னு கணக்கிட்டிருக்கிறோம். 84 பிரதியிடுறோம். பை மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் டியின் மதிப்பு 42. ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்பருக்கு மட்டும் மதிப்பு எடுத்தாலும் அதே மதிப்புகள் தான் வரும். எனவே 84 பை 42 ஒரு முறை 2 42 84. எனவே தொலைவானது 2 அலகுகள். தேங்க்யூ.